வணக்கம் இனிய உறவுகளே. இசையால் கலையால் இணைந்த நட்புகளுக்கு உங்கள் அன்பன் இசையரசுவின் இனிய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்து நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவை படித்தேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். நேர்மையாக வாழ்வோம் என்ற தலைப்பில் அந்த பதிவாக இருந்தது. ஒரு நாள் தன் குழந்தையோடு விளையாட்டு அரங்கத்திற்குள் ஒருவர் செல்கிறார். அங்கே டிக்கெட் கொடுக்கும் இடத்தில் சென்று நுழைவு கட்டணம் எவ்வளவு என்று கேட்க, பெரியவர்களுக்கு 5 ரூபாய், குழந்தைகளுக்கு 6 வயதுக்கு கீழ் கட்டணம் இலவசம் என்று நுழைவாயிலே நின்ற ஊழியர் கூற, கட்டணம் கொடுக்கும் இடத்திற்கு சென்ற அவர் தனது பையனுக்கு 7 வயதாகிறது, எனக்கும் அவனுக்கும் சேர்த்து 2 டிக்கெட் கொடுங்கள் என்று கூற, அங்கிருந்த ஊழியர் இவரை பார்த்து, பையனை பார்த்தால் 7 வயது மாதிரி தெரியவில்லையே, அவனுக்கு 6 வயதுதான் ஆகிறது என்று சொல்லியிருந்தால் நானும் விட்டு இருப்பேனே, உங்களுக்கு 5 ரூபாய் மிச்சமாக இருக்குமே என்று சொல்ல, அதற்கு அவரோ, நீங்கள் சொல்கின்ற மாதிரி அவனுக்கு 6 வயது என்று கூறியிருந்தால் எனக்கு அந்த 5 ரூபாய் மிச்சம்தான், ஆனால் 5 ரூபாய்க்காக தந்தை பொய் சொல்கிறாரே என்ற எனது மகன் என்னை அற்பத்தனமாக நினைப்பான். இந்த 5 ரூபாயை மறுபடியும் சம்பாதிக்கலாம், ஆனால் என் மகன் மனதில் இந்த மாதிரி எண்ணம் வந்துவிட்டால் அதை கடைசி வரை எடுக்க முடியாது என்று நேர்மையாக சொல்லிவிட்டு சென்றார். வியப்பில் ஆழ்ந்த அந்த ஊழியர் உறைந்து போகிறார். இந்த காலத்தில் கையூட்டு மற்றும் பித்தலாட்டங்கள் நமக்கு கற்றுத்தருவது சில பொறுப்பற்ற ஊழியர்களால் தான் என்கிறது இந்த பதிவு. ஆம் நல்லிதயங்களே, பொறுப்பற்றதனமாக இல்லாமல் நேர்மையாக வாழ நாமும் கற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் மகிழ்வேன். நன்றி மறவா. நாட்டுப்புற பாடகன், நடிகன் இசை அரசு. தந்தேனே நல்வணக்கம். நன்றி, வணக்கம் உறவுகளே.